ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் சித்மையா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கேக்கு தாங்க. ஆமாங்க, நம்ம ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக கேக்கு செஞ்சு அசத்துறாங்க போல். அந்த ஸ்மெல் வந்து அப்படியே டெம்ப்ட் ஆகுது ரொம்ப. ஸோ கேக் செய்யலாம், கிட்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஒர்க்கை. கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது ப்ரௌனி கேக்கு. இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பட்டரு, 250 கிராம் வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டு, அதை வந்து மைக்ரோவேனில் வச்சு மெல்ட் பண்ணிவிட்டேன். அதை ஒரு பவுல்லையும் எடுத்து நான் ஊற்றிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து இப்போ கொட்டுறது பார்த்திங்கன்னா சுகரு, ப்ரௌன் சுகர் ப்ளஸ் வந்து நார்மல் சுகர், இது ரெண்டுத்தையும் நான் அரைச்சிட்டேன். அதாவது ஒரு கப் அளவு தான், நான் காட்டுற கப் அளவு தான். எந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கப்பில் நம்ம அதை வந்து அரைச்சி அதில் போட்டு நம்ம அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் ப்ரௌன் சுகர் கலக்கும் போது. ஸோ அதுக்காக அதை போட்டுட்டேன். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நான் 4 எக்கு உடச்சி ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம ஒரே சைடாக தான் கிண்டணும். இதை நீங்கள் வந்துட்டு இப்படி அப்படின்னு மாற்றி இது பண்ணக்கூடாது. அப்போ வந்து ஒரு ரிப்பன் டைப் மாதிரி அப்படி நீங்கள் எடுத்து ஊற்றும்போது ரிப்பன் மாதிரி வரும். முட்டையோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கலந்துட்டேன். இது நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த கப்பில் நான் சுகர் போட்டனோ அதே கப்பில் வந்துட்டு நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு ஏன் நான் சலிச்சு போடுறேன்னா அதில் வந்து உருண்டையாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அதனால் நம்ம சலிச்சு போட்டுக்கலாம். ஸோ அதையும் நான் சேர்த்து கலந்துட்டேன். இதை வந்து நம்ம கலந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டுக்காக நம்ம லைட்டாக அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக உப்பு போட்டுக்கிறோம். ஸோ உப்பையும் நான் போட்டுட்டேன். இது கூட வந்து நான் பேக்கிங் சோடா அப்புறம் பேக்கிங் பவுடர் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டுக்கிட்டேன். ரொம்பவே கம்மி, அதை நான் வீடியோவில் காட்டலை. இது கூட வந்து நான் கொக்கோ பவுடர் கலந்துருக்கேன். அதையும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீடுனா கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த கசப்பு இது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை போட வேண்டாம். அதே மாதிரி இதில் காஃபி தூள் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அப்படி அந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் வந்து கலந்துக்கலாம். நான் வந்து சாக்லேட்ஸ் நிறைய கலந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இது எதுவுமே கலந்துக்கல. ஸோ இது நான் இதெல்லாம் கலந்துட்டு என்கிட்ட இருந்த நட்ஸ் ஐட்டமை வந்து உள்ளே போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி அதை வந்து ஒரு பட்டர் ஷீட், அதாவது கேக் எதில் நான் பண்ண போகிறேனோ நம்ம ஓவனில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றிட்டேன். அந்த பாத்திரத்தை வந்து நல்லா தட்டிக்கணும், அப்போ தான் சரிசமமாக இருக்கும். அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கும் நான் திரும்ப நட்ஸு, வால்நட்டு, அப்புறம் வந்துட்டு கருப்பு திராட்சை இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. நான் அது ஒரு பேக்காகவே வாங்கியிருந்தேன். மிக்ஸ்டு நட்ஸுன்னு சொல்லி நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கலந்து நல்லா தட்டுன்னு தட்டிட்டு அந்த அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு மைக்ரோவேனில் நான் இப்போ வைக்க போகிறேன். ஏன்னா இது என்னோடய கேக் செய்கிறது ஃபஸ்ட் டைம். நான் ஓவனில் வந்து நான் நிறைய குக் பண்ணியிருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன். பட் வந்து இது கேக் செய்கிறது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கேக் செஞ்சுருக்கோம், பட் ரொம்ப கேவலமாக வந்துச்சு. அதுவும் நான் ஓவனில் பண்ணலை, குக்கரில் பண்ணேன். ஸோ வந்துட்டு ஒரு சந்தேகத்தோடையே நல்லபடியாக வரும், நல்லபடியாக அந்த கேக்கை எடுத்துடணுன்ட்டு ஓவனை விட்டு நான் நகரவே இல்லை, அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அது வந்து ப்ரீ ஹீட் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த கேக்கு டைம் செட் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சேன். பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன் அது என்ன ஆகுதுன்ட்டு. வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருந்துச்சு. எடுத்து பார்க்கும்போது உண்மையாகவே எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு கேக்கு உள்ள பாட்டமில் வெந்திருக்காதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு எல்லா ஸ்டெப்பும் ரொம்ப கரெக்டாக பண்ணேன். நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு எனக்கு. கேக்கு பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டு. அதை அப்படியே அதை அழுத்தி பார்த்து அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே போச்சு. பரவாயில்ல, நம்மளும் வந்துட்டு ஒரு கேக் பண்ணுற ஆயிட்டமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. கடையிலலாம் ஒரு ப்ரௌனி அந்த ஏதோ சீஸ்லிங் ஏதோ சொல்லுவாங்க ப்ரௌனின்னு சொல்லிட்டு, அதை ஒரு மாதிரி மெல்ட் பண்ணி ஊற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பீஸ் வாங்கினோன்னாலே 160 அந்த மாதிரி தான் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி, ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம்தான் ஆகுது. நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா செலவு கம்மி. பட் வந்து எல்லாமே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கும்போது ஒரு 1000 கிட்ட இழுத்துடுது. இதுதான் வந்து நான் செஞ்ச கேக்கில் வந்து இது காஸ்ட்லியான கேக்குங்கிற மாதிரி மைண்டுக்கு தோணுச்சு. அதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் அதை பரட்டி போட்டு அந்த பட்டர் ஷீட்டையும் நான் எடுத்துட்டேன். பசங்க கிட்டே காமிச்சேன், ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சுட அந்த காற்று அப்படியே அந்த அவை வந்து பறந்துச்சு. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படின்னா, நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 hour விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணணுமா. பட் நான் கொஞ்ச நேரத்தில் உடனே கட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அதனால் பெருசாக ஒன்றும் தெரியல. நல்லா எடுத்து கொஞ்சோண்டு நான் அதை எடுக்கும்போதே லைட்டாக அந்த ஓரத்தில் இருந்ததை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அதாவது முட்டை ஸ்மெல் வருமா இல்லை வேறு ஏதாவது ஸ்மெல் வருமா, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் கேக் ரொம்பவே ஸ்பான்ச்சியாக அப்படியே ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலாக இருக்கும் சுட. அண்ட் வந்து நான் இதை ஒரு 1 day 2 days வரைக்கும் தான் வச்சுருந்தேன். இப்போ என் வீட்டில் இந்த கேக்கே இல்லை, செஞ்சே 2 நாள் தான் ஆகுது.
அப்போ தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கேக் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை சென்ட் பண்ணி செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுட் ஓரியன்டாக தான் வீடியோ போடுவேன்னு இல்லை, நான் எல்லாமே போடுவேன். லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம டாட்டா.